வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். உண்மையைச் சொல், உரக்கச் சொல். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு. அது வந்து தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கிய சம்பவம். உலகம் ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டது. இந்தியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டது. சம்பவத்துல ஈடுபட்ட ஒரு 10 பேர் கொடூரமான முறையில வந்து பெண்களை வந்து அழைத்து, ஒரு தனி காட்டு பங்களால வச்சு, பண்ணை வீடு அப்படிம்பாங்க இல்லையா? அந்த பண்ணை வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சு, வீடியோக்கள் எடுத்து, சித்திரவதைப்படுத்தி, அந்த பெண்களுடைய அலறல் சத்தம், அந்த பெண்களுடைய கூச்சல், "அண்ணா வலிக்குதுண்ணா, விட்டுருங்கண்ணா, அடிக்காதீங்கண்ணா, பெல்ட்டால அடிக்காதீங்கண்ணா, அண்ணா பேண்ட் அவுக்காதீங்கண்ணா" அப்படின்னு சொல்லி அந்த கத்தக்கூடிய குமுறல் சத்தம் ஒவ்வொருத்தருடைய காதுலயும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட கொடூர நாய்கள், காமவெறி பிடிச்ச நாய்கள வந்து அடிச்சு உரிக்கணும். ஆனால் இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல எல்லாத்தையும் சட்டபூர்வமாக நடத்தணும். அப்படி சட்டபூர்வமாக நடத்தப்பட்டதுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் கோவை சிறப்பு மகளிர் நீதிமன்றத்துல வந்து நந்தினி தேவி அவர்கள் தீர்ப்பு வழங்கி ஒரு அருமையான தீர்ப்பை, சாகும் வரை ஆயுள் தண்டனை. இந்த 9 நாய்களுக்கும், வெறி பிடித்த நாய்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்ப்பு வழங்கியிருக்குது. இப்படிப்பட்ட வெறிநாய் பிடித்த நாய்கள், பெண்களை வேட்டையாடக்கூடிய வெறிநாய் பிடித்த நாய்கள் வந்து எவ்வளவுதான் சட்டங்கள் வந்தாலும் மீண்டும், மீண்டும் இந்த மாரி சம்பவத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதே சவுதியா இருந்துச்சு, இல்ல இதே மற்ற நாடுகளா இருந்துச்சுன்னா, அடிச்சு தோல உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. சவுதியில ப்ரூஃப் பண்ணி இது இந்த சம்பவம் நடந்தது உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா, அப்பமே அவன் தலைய துண்டா வெட்டி எடுத்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய நாடு, இந்திய நாடு வந்து ஜனநாயக நாடு. இங்க சில சட்ட திட்டங்கள் இருக்கு. நீதித்துறைக்கு இ என்னுடைய தீர்ப்புகளுக்காக மக்கள் வந்து காப்பாங்க. நல்ல ஒரு நிலையான தீர்ப்பு. 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து நம்ம இருக்கிறனால, இப்படி ஒரு ஜனநாயகத்த காக்க வேண்டிய ஒரு பொறுப்பும், கடமையும் நம்மளுடைய நீதித்துறைக்கு இருக்கிறதுனால, எல்லாத்தையும் விசாரணையின் அடிப்படையில தான் கொண்டு வராங்க. இந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கேஸ் வந்து பெண்கள அழைச்சு கூட்டு போறது, நண்பர்கள் மாரி பழகி காதல்ங்கிற போர்வையில வந்து இழுத்து அவங்கள காதலிச்சு கூட்டு போயி, ஒரு 10 பேர் சேர்ந்து கொடூரமான முறையில அந்த பெண்கள வந்து நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து, அவங்கள வந்து அந்த வீடியோ மூலமா பலமுறை டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து உடல் உறவுகள அழைச்சு, பாலியல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நாய்கள். இது இந்த சட்டத்திலிருந்து தப்பிச்சிரும் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து முழுக்க முழுக்க நடந்தது. ஏன்னா, பொல்லாத ஆட்சியில் நடந்த சம்பவம் தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம். இந்த ஆட்சியில வந்து அதுக்கான திட்டங்கள் எல்லாம் எடுத்து, அதுக்கான கேஸ வந்து விரைவா நடத்தி, அந்த குற்றவாளிகள் ஒருத்தரும் தப்பிக்க முடியாத அளவுக்கு 9 குற்றவாளிகளுக்கும் சரியான முறையில் வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. உண்மையிலுமே இது வரவேற்கத்தக்க ஒன்று. இது வந்து எவ்வளவுதான் சட்டங்கள் எனக்கு பெண்கள தொட்டால் என்னெல்லாம் பாதிப்புக்கான சட்டங்கள் வந்து புதிய புதிய சட்டங்களை வந்து நம்ம இந்தியால உருவாக்கினாலும், இந்த மாரி நாய்கள், வெறி பிடித்த நாய்கள் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு கடுமையான சட்டம் வேண்டும். இப்ப போக்சோங்கிற ஆக்ட்லாம் வந்து ஒரு பெரிய கடுமையான சட்டம். அந்த சட்டத்துல இருந்தும் இவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்து சட்டம் எவ்வளவுதான் இருந்தாலும் சட்டத்தினுடைய ஓட்டைகளை கண்டுபிடிச்சு, அந்த ஓட்டைகள்ல இருந்து எப்படி தப்பிச்சு வரலாம் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நீதிமன்றத்துல வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பு, சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க. ஆனால் இந்த நாய்கள் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் மேல்முறையீடு சுப்ரீம் ஹைகோர்ட் போவாங்க. ஹைகோர்ட்ல அந்த பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆனுச்சுன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மறுபடியும் பெட்டிஷன் போடுவாங்க. இந்த நாய்கள் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் என்னவோ, அத பூரம் ஏன்னா இவங்களுடைய அதிகார பலம், பணபலம், இவங்களுடைய ஏன்னா இவ்வளவு பெரிய செயலை செய்யக்கூடிய துணிச்சல் இந்த நாய்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, உண்மையிலேயுமே இவங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு அதிகார பலம் இருக்கணும், பணபலம் இருக்கணும். ஏன்னா பணபலம் இல்லாமல் இந்த நாய்கள்ட்ட வந்து இப்படி ஒரு இச்சையில வந்து இறங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நாய்களை வந்து கடுமையான முறையில் தண்டிக்கணும். இதுபோல பல நாய்கள் வெறி பிடித்த காம வெறி பிடித்த நாய்கள் பச்சை குழந்தைகளை காம வெறியாட்டம் கொள்வதும், பெண்களை வந்து காம வெறியாட்டம் கொண்டு பல ச பாலியல் தொல்லைக்கு துன்புறுத்தக்கூடிய நாய்களை வந்து தோல உரிக்கக்கூடிய ஒரு சட்டமாக வந்து இயற்றணும். இந்த சட்டத்தின் மூலம் வந்து நல்ல ஒரு தீர்ப்பு உண்மையிலுமே வரவேற்கப்பட வேண்டிய ஏன்னா குடல்லாம் கொதிக்குது. நரம்பெல்லாம் புடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாய்கள் பெண்கள் சமுதாயத்துல வாழக்கூடிய பெண்களை வந்து ஏன்னா பெண்கள தான் வந்து தெய்வமாக, தாயாக, சக்தியாக ம வழிபடக்கூடியது எல்லாமே பெண்கள வழிபடக்கூடிய இந்த நாட்டுல வந்து இப்படி பெண்கள வந்து செய்யக்கூடிய இந்த மாரி நாய்கள் வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்காங்க. காம வெறி பிடித்த நாய்கள். இந்த நாய்கள வந்து சட்டத்தின் மூலமா தான் திருத்த வேண்டும். எல்லாரும் நிதி எல்லாத்துட்டயும் இருக்க போறதில்ல. நீதி என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த நீதியை தேடி அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து போராட்டத்தான் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த நாய்கள் வந்து எக்காரணத்த கொண்டும் எந்த ஒரு பிடியிலும் இருந்து தப்பிக்காமல் இருப்பதற்கு உண்மையிலுமே நீதியரசர்கள் வந்து நம்ம மனப்பூர்வமான நன்றியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு குடுக்கணும். பெண்கள பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், தகப்பன்மார்களுக்கும் இந்த மாரி ஒரு
சம்பவம் நடந்தத வந்து இப்படி தீர்ப்ப வழங்கிய நீதியரசருக்கு வந்து மனப்பூர்வமான தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் இந்த நாய்கள் அடுத்த ஓட்டை எங்க இருக்கு சட்டத்துல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு தப்பிக்க முடியாத அளவுக்கு மேல் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாம் வந்து இதற்கு கடுமையான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த தமிழ் சேனல் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.